நல்லதே நடக்கும். வாழ்கிற வாழ்க்கையில் பெண்களை மதிக்க வேண்டும். ஒரு கதையை கூறுவதற்காகவே வீடியோ போடுகிறேன். பூங்குடி கிராமம் என்ற கிராமம் உண்டு என் கதையில். என் பெயர் மாறன். அதாவது ஐயம்பெருமாளாகிய நான் என் பெயரை மாற்றி கூறுகிறேன். என் பெயர் மாறன். எனக்கு ஒரு தாய் தந்தை 2 தங்கைகள் இருக்கிறார்கள். ஆனால் கெட்ட பழக்கங்களால் நான் பாதிக்கப்படுகிறேன். அப்படி பாதிக்கப்படும் பொழுது எனக்கான நல்ல குணங்கள் அடிபட்டு போகிறது. என் வாழ்க்கையில் ஒரு பெண் வருகிறார். அவள் பெயர் சுந்தரவள்ளி என்று கற்பனையாக இந்த பெயரை சூட்டி இருக்கிறேன். அப்படி அந்த சுந்தரவள்ளியானவள் என் வாழ்க்கையில் வரும்போது நான் மாறனாகியவன் நான் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கான எல்லை எதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சுந்தரவள்ளி என்னுடன் ஒரு நட்போடு பழகுகிறார். ஆனால் அது எனக்கு காதலாக தோன்றுகிறது. பலவந்தப்படுத்தி அவரை திருமணம் செய்து கொள்கிறேன். தாம்பத்திய வாழ்க்கை முதல் கொண்டு எல்லா வாழ்க்கையும் அவளுடன் நடத்துகிறேன். ஆனால் அவள் அத்தனையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுமைசாலியாக இருக்கிறாள். ஆனால் அந்த பொறுமையை மாறனாகிய நான் சுந்தரவள்ளியின் பொறுமையை தவறாக பயன்படுத்துகிறேன். அப்படி தவறாக பயன்படுத்தும் பொழுது அவள் யார் என்று ஒரு நாள் எனக்கு தெரிய வருகிறது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து ஒரு பிரச்சனையால் அவர் ஊரை விட்டு தன்னுடைய பதவியை விட்டு விலகிவிடுகிறார். ஒரு குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்காக என்னிடத்திற்கு, அதாவது பூங்குடி கிராமத்திற்கு வந்திருக்கிறார். அவர் மகாராஷ்டிராவில் கலெக்டராக இருந்தவர். ஆனால் அவருக்கு தமிழ் நன்றாக தெரியும். தான் ஒரு IAS அதிகாரி என்பதை காட்டிக்கொள்ளாமல் சுந்தரவள்ளி என்னுடன் ஒரு காதலியாகவும் மனைவியாகவும் பழகுகிறார், வாழவும் செய்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் யார் என்று தெரிய வருகிறது. ஒரு IAS அதிகாரியாக இருந்து கொண்டு என்னை ஏமாற்றி கல்யாணம் செய்து கொள்வதாக மாறனாகிய நான் அவர் மீது கோபம் கொள்கிறேன். ஆனால் அதையும் பொறுத்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை அடக்கி ஆள நினைக்காமல் தன்னுடைய அன்பால் என்னை ஜெயிக்க நினைக்கிறார். குற்றச்சாட்டை நிரூபித்து பதவியில் சேர வேண்டிய அவள் சுந்தரவள்ளி என்னுடைய காதலுக்காகவும் என்னுடைய அன்புக்காகவும் ஏங்கி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். அப்படி ராஜினாமா செய்கிற அவள் என்னுடைய மனைவியாக ஒரு சாதாரண பெண்ணாக வாழ முற்படுகிறார். ஆனால் சுந்தரவள்ளியை மாறனாகிய நான் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து அவளை வதைக்கிறேன். அதையெல்லாம் பொறுத்து கொள்கிறார். தன்னை ஏமாற்றியதால் தான் என் கணவன் என்னை வதைக்கிறார் என்று அவர் புரிந்து கொள்கிறார். பொறுமையில் பூமாதேவியாக சுந்தரவள்ளி இருக்கிறார். எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அப்போது அவர் என்னை கவனித்து கொள்கிறார். அப்போதுதான் அவள் அன்பு எனக்கு புரிய வருகிறது. இப்படி பெண்கள் ஆளத் தெரியாதவர்களும் அல்ல, வாழத் தெரியாதவர்களும் அல்ல என்பதை சுட்டிக்காட்டவே இந்த சுந்தரவள்ளி மாறன் கேரக்டரை வச்சு இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். நன்றி, வணக்கம். ஐயம்பெருமாளாகிய நான் உங்களுக்கு கோடான கோடி நன்றியை சொல்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். ஏதாவது தவறான வசனங்கள் இடம்பெற்றிருந்தால் அதற்காக என் வருத்தத்தையும் பதிவு செய்கிறேன்.